திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் ஏன் அண்மையிலே கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மகள் ஒருவர் மீது சொன்னார்கள், உடனே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார், ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆக இது மாதிரி எடப்பாடி செய்தாரா? ஆனால் எங்கள் மீது எந்த குறையும் சொல்ல முடியாத காரணத்தினால் இன்றைக்கு இதை சொல்கிறார். அதைவிட ஒரு மோசமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்த போதைப் பொருளில் ஈடுபடுபவர்கள் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்கிறார். நான் மிகுந்த மரியாதையோடு உங்களையும் கேட்கிறேன், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என்பவர்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பை படித்துவிட்டு வரக்கூடியவர்கள், அவர்களை ஈடுபடுகிறார் என்று மொத்தம் பொதுவாக சொல்வது எந்த வகையிலே நியாயம்? தமிழ்நாட்டிலே ஐடியிலே சிறப்பாக படித்தவர் தான் உலகத்திலே அதிகமாக சம்பளம் வாங்குகிற சுந்தர் பிச்சை. இதே போக உலக நாடுகளிலே பூரா எந்த நாட்டை சார்ந்தவன், தமிழ்நாட்டை சார்ந்தவன் தான் அதிகமான சம்பளம் பெறக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். அதிலும் எங்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது எங்கள்னா திராவிட இயக்கத்துடைய ஆட்சி காலத்தில் படித்து பட்டம் பெற்றவர் தான் உலகம் பூரா புகழ் பெற்றிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இழிவுபடுத்துகிற வகையில் ஐபி ப்ரொஃபஷனல்ஸ் இதில் ஈடுபட்டிருக்கிறார் என்று எடப்பாடி சொல்கிறார். இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக அதை அவர் வாபஸ் பெறாவிட்டால் திமுக ஐடி அணியின் சார்பாக வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் ப்ரொஃபஷனல்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸை அவர் இழிவுபடுத்துவதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். குறிப்பிட்டு யாராவது இருந்தால் பேரை சொல்லலாம். ஆனால் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற பத்திரிகையாளர் யாராவது தவறு செய்த குற்றம் செய்யப்பட்டால் எல்லா பத்திரிகையாளர்களும் குற்றம் சொல்ல எந்த வகையில் நியாயம்? ஆக பொத்தாம் பொதுவாக பேசுகிறார். எங்கள் மீது அவர் பழி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறாரே தவிர, அதே நேரத்தில் இந்தியா பூராவிலும் போதைப் பொருளை விற்பனை செய்தவருடைய பட்டியல் என்னிடத்தில் இருக்கிறது. பிஜேபியினுடைய தலைவர்கள் யார் யார் எந்தெந்த மாநிலத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பஞ்சாபிலே ஒருவர், பஞ்சாபிலே போதைப் பொருள் கடத்தில் கொடிகட்டி பறந்த சோந்தி என்பவர் 23 கிலோ ஹீரோயின் வைத்திருந்தார், கைது செய்யப்பட்டு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று அவர் வெளியே வரார். அவரை அமித்ஷா கட்சியில் சேர்க்கிறார். அமித்ஷா போதைப் பொருள் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒருவரை நாங்கள் இங்கே சொன்ன உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆனால் தண்டனை பெற்ற ஒருவருக்கு அமித்ஷாவே போய் வரவேற்பு கொடுத்து அவரை கட்சியில் சேர்க்கிறார். அதே போல் பாஜக எம்பி, அவருடைய மகன் போதைப் பொருளில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கட்சி விட்டு நீக்கவில்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அடிக்கடி மோடி தமிழ்நாட்டுக்கு ஏதோ தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக விற்பதைப் போல ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்துவது பார்க்கிறார். காரணம், இந்த ஆட்சியின் மீது அவர்களாக கான்கிரீட்டாக எந்த குறையும் சொல்ல முடியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். வளர்ச்சி பெற்ற சட்டம் ஒழுங்கு இங்கே தான் பாதுகாக்கப்படுகிறது. இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் பேசுகிறார் என்றால், இங்கே இருக்கிற எடப்பாடியும் அவருக்கு ஒத்து ஊதுகிறார். ஆகவே இதை தொடர்ந்து இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் உரிய வகையிலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.